ஆனந்தி, ஆனந்தி, உள்ள வரலாமாமா? வாங்க மாமா. என்னாச்சு மாமா? கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஒரு காலோ இல்ல மெசேஜோ பண்ணிருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிடுமா. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போயிருந்தேன். கடை ரொம்ப கூட்டமா இருந்ததா, அதான் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லேட் ஆகிறது தெரிஞ்சவுடனே நானும் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேம்மா. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தால் என்னால் உனக்கு கால் பண்ணவே முடியலம்மா. மன்னிச்சிடுமா. இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு மாமா ஸ்வீட்டு? அது இல்லைம்மா, காலையில் நீ மங்கம்மா கிட்டேயும் பிரியா கிட்டேயும் பேசினதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுமா. அப்படியே கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணணும் போல இருந்துச்சுமா. ஆனா அதுங்க முன்னாடி பண்ண முடியலையா, அதான் நீ போனதுக்கு அப்புறமேட்டு நானும் என் சார்பா பிரியாவை அப்படியே வறுத்து எடுத்துட்டேம்மா. ஏன் மாமா? ஆமாம்மா, என் ஆசைக்கு கொஞ்சம் பேசணும்ல. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு கடவுளுக்கு நன்றியும் சொல்லிட்டேன். எப்பவும் கோவிலில் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. எனக்கு சுகர் இருக்கிறதுனால வாங்காமையே வந்துடுவோம்மா. ஆனா இன்னைக்கு ஆசை தீர வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேம்மா. அதான் கணக்கே இல்லாம சாப்பிட்டேன். சாப்பிடும்போது தாம்மா ஒன்று யோசிச்சேன். நாமளே இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம், அப்போ நம்ம மருமக எவ்வளோ சந்தோஷமா இருப்பா. அதான் திரும்பவும் உனக்கு பொங்கல் வாங்கலான்னு போனா பொங்கல் காலி ஆயிடுச்சுமா. அதனால தான் கையை கழுவிட்டு கோவில்ல இருந்து வெளியே வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடைக்குள்ள போயிட்டேன். அதனால தான்மா லேட் ஆயிடுச்சு. ஏன் மாமா இப்படிலாம் பண்றீங்க? ஏமா, நீ காலையில எப்படி பேசுன தெரியுமா? நீ பேசுனதை அதுங்க கேட்ட உடனே செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருந்ததுமா. அப்படியா மாமா? அட ஆமாமா. இவ்வளோ நாளா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு எவ்வளோ பேச்சு பேசினாலுங்க, இப்போ அதுங்க பேசுற மாதிரியே நீ திரும்பி பேச ஆரம்பிச்சிட்ட இல்ல. அத அதுங்களால ஏத்துக்கவே முடியலமா. வாய் அடிச்சு ரெண்டும் நின்னுடுச்சுன்னா பாத்துக்கோயேன். அப்போ அதுங்க மூஞ்ச பார்க்கணுமே, ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார் மாதிரி ஆயிடுச்சு. மாமா, நீங்க காலையில நடந்ததுக்கே இப்படி பேசுறீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. பச்சை காய்கறிகள் சாப்பிடணுமா? உனக்கு பக்கத்துல இருக்குல்ல பழைய சோறா, நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அடச்சே, இத போய் நான் எப்படிமா மிஸ் பண்ணேன்? ஸ்வீட் வாங்கினதுக்கு பதிலாக நான் வீட்டுக்கு வந்திருக்கலாம் போலயே. இன்னும் நல்லா இருந்திருக்குமேமா. நான் மட்டும் இப்ப நீ சொன்னதை நேர்ல பார்த்திருந்தேன், கன்ஃபார்மா கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிருப்பேன். நீ சொல்றத நான் கேட்கும் போதே தலைவர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுமா. நேர்ல மட்டும் நான் பார்த்திருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே எங்க தலைவரை பார்த்த மாதிரி இருந்திருக்குமா. ஆனா என்ன, நீ பேசுறப்போ நான் மட்டும் என்ஜாய் பண்ணியிருந்தேன், நான் மாட்டியிருப்பேன். அவளுங்களும் என்னை வச்சு செஞ்சிருப்பாளுங்க. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து என்ன அப்படியே ஸ்வீட் கடைக்கு அமிச்சிட்டான் போல. இப்போ இங்க நடந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு, நானு ஸ்வீட் கடையே வாங்கிட்டு வந்திருப்பேன். மாமா போதும் மாமா, நீங்க என் பேரை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? அடப்போமா, எனக்கு இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? என்னை விட்டா நான் இன்னைக்கே செத்து போயிடுவேன் ஆனந்தி. மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னம்மா, எவ்வளோ நாள் தெரியுமா எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும் இதுங்க பண்றதை பார்த்து. ஆனா இன்னைக்கு நீ அதுங்களை எதிர்த்து நிக்கிறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ நீ சொன்னதை கேட்ட உடனே இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைம்மா. அதுங்களுக்கு தகுந்த பாடத்தை நீ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்ட ஆனந்தி. அருணை கடைசி வரைக்கும் நீ பார்த்துப்பம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுமா. ஒரு அப்பாவா ஒரு பையனோட வாழ்க்கை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி உன்னை நான் என்னைக்கு என் மகளா நினைக்க ஆரம்பிச்சனோ, அன்னிலிருந்து உன்னோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சுமா. அதே மாதிரி என்னதான் நான் பிரியாவை திட்டினாலும் அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இப்போ வரைக்கும் மனசோரத்தில் நான் நினச்சிட்டு தாமா இருக்கேன். ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அவளை இழுத்து வச்சு 4 அரை அரைஞ்சி அவள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி மாற்றணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அதை மாற்றணும்னு நினச்சது தான் முட்டாள்தனம்னு எனக்கு தெரிஞ்சிச்சுமா. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேம்மா. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமாம்மா உனக்கு? வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு. அதுதாம்மா பிரியாவோட வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போ அவள் என்னெல்லாம் உனக்கு பண்ணுறாளோ, நாளைக்கு கல்யாணம் பண்ணின்னு போகிற இடத்துல அவளுக்கு அதெல்லாம் திரும்பி நடக்கும். அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னான பெத்த மனசு எனக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லைம்மா. அவளுக்கு என்னால் சொல்லியும் புரிய வைக்க முடியலம்மா.
பெத்த அம்மாவா அவ சொல்லி புரிய வைக்கணும். ஆனா அவளை அப்படி பண்ண வைக்கிறதே மங்கம்மா தானம்மா. ஏன் என் பெரிய பொண்ணு வளரும்போது அப்படியே அவங்க அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டா. வளர்ந்து கல்யாணம் பண்ணின்னு போனதுக்கு அப்புறம் அவ மாமியார் வீட்டுல அவ மங்கம்மாவா இருக்கா. சரி, சின்ன பொண்ணுக்காவது நல்லது சொல்லி வளர்க்கலான்னு பார்த்தா இவ அதுங்க ரெண்டுத்துக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கிறா. நான் சொல்றதுதான் அவ கேட்கல. அட்லீஸ்ட் அருண் சொல்லியாவது அவ கேட்பான்னு பார்த்தா அருணையே ஏமாத்தி அவ மாத்தி வச்சிருக்காமா. இப்படி இருக்கப்போ அவளுக்கு யார் சொல்லி புரிய வைப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் கும்பிடுற கடவுள் என்ன கை விடலமா. நீ என் பையனோட வாழ்க்கையை காப்பாற்ற வந்த தெய்வம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் குடும்பத்தையே காக்க வந்த குலசாமின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதான் இதுக்கப்புறமேட்டு நீ பார்த்துப்பன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா. இந்த ஸ்வீட்டெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுமா. அதே மாதிரி இங்கே சந்தோஷம் இருந்தா உடம்புல எந்த வியாதியுமே வராதுமா. நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் ஆனந்தி. நீ என் மருமகன்றதுக்காக நான் சொல்லலம்மா, நான் மனசார சொல்றேம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பம்மா. ஆனா அதே சமயம் எனக்கு மங்கம்மாவை நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்குமா. மங்கம்மா பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம தான் சுயநலத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணக்கூடிய ஆளுமா ஆகும். இப்ப கூட அருண் அவ பேச்ச கேட்கிறான் தான் அவ அமைதியா இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருண் அவ பேச்ச கேட்கலன்னு தெரிஞ்சதுக்கே பிரெக்னெண்டா இருந்த உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா. இப்போ நீ அவளை எதிர்த்து நிக்கிறன்னு வேற அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா. அதான் ஏதாவது பெருசா பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன் மாமா பயப்படுறீங்க? என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மருமகளா அவங்க சொல்றதை கேட்டுட்டு அடங்கி அடிமையா அமைதியா இருக்கணும். அதானே அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு மருமகனா மருமகளோட நகைலாம் அவங்க வச்சிருப்பாங்க. வீட்டு வேலைக்காரியா மருமக இருக்கணும். வெளியில வேலைக்கு போகாத மருமகளா இருக்கணும். வீட்டில் எல்லா வேலையும் செய்கிற மருமகளா இருக்கணும். அதானே எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு அவங்களையும் செஞ்சேனா என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க மாமா. இது எதுவுமே செய்யாம அவங்கள நான் எதிர்த்தேன்னா இந்த வீட்டில் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. இப்போவும் எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் அப்போ எனக்கு நிறைய எதிர்ப்பு வரும். இப்போ என்னை எதுவுமே பண்ண முடியாது மாமா. இப்போ இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் எங்கேயுமே நான் வேலைக்கு போகல. அவங்களையும் நான் எந்த வேலையும் வாங்கலை. என்னோட நகை பணம் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை வச்சு என்னை பிரச்சனையில் இழுத்து விட முடியும்? ஒன்று பண்ண முடியும். டெய்லியும் நைட்டு உங்கள் பையன்கிட்ட போயிட்டு அவ அப்படி ஜாடமாடியா பேசுகிறா, இப்படி ஜாடமாடியா சொல்கிறா, என் மனசே கஷ்டமாக இருக்குது, அப்படி சொல்கிறா இப்படி பேசுகிறான்னு உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரூவை கொடுத்து அவர் அதே பவரோட உள்ளே வந்து என்கிட்ட சத்தம் போட வைக்க முடியும் இல்லையா? அவர் சத்தம் போடும்போது பதிலுக்கு நான் ஏதாவது பேசி நான் பேசுறதை கேட்ட அவர் டென்ஷன் ஆகி நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி அவர் என்னை அடிக்கிற அளவுக்கு போக முடியுமா? அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? இல்லை கொலை பண்ண முடியுமா? உங்கள் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் பையனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை மாமா. அவ்வளோ தைரியம் இருந்திருந்தா அவர் எப்போவும் அவங்க அம்மாவை எதிர்த்து நின்று பேசியிருப்பார். அவங்க என்னதான் அவங்க பையனை ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி பேக்காக ரெடி பண்ணி வச்சாலும் இங்கே நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணால் தானே அங்கே அது ஆக்டிவேட்டே ஆகும். இதுக்கப்புறம் என்னோடய ரியாக்ஷன் உங்கள் பையன்கிட்ட இல்லை. என்னோட ஃபுல் ரியாக்ஷனும் அத்தைக்கிட்டேயும் பிரியா கிட்ட மட்டும்தான். அவங்களால என்னை எதுவுமே பண்ண முடியாது மாமா. என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன். ஆஹா, என்ன டேஸ்டா இருக்கு. வேணுமா? வேணாம் டிப்போ, எனக்கா நட்டம். இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னம்மா ஸ்வீட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமாடி, உனக்கு இருக்கு. ஓ, குடும்பமா சேர்ந்து உட்காந்து ஸ்வீட் சாப்பிடுறீங்க. ஏன்னா உங்க மருமக என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கால, அதான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு போல. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடாதான் இப்படி ஸ்வீட் சாப்பிடுறீங்க. என்கிட்ட நீ காலையில பேசுறப்போவே
லைட்டா டவுட்டா இருந்துச்சு. ஆனா நீ இப்படி உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்ததும் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஆனந்தி சொன்ன மாதிரி உனக்கு என் மேல பாசம் கம்மியா தான் இருக்கு போலமா. இல்ல இல்ல, உனக்கு என் மேல பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கூட இந்த ஸ்வீட்டை நீ சாப்பிட்றது தான் எடுத்து வச்சிருப்ப. நான் டக்குனு ரூம்குள்ள வந்ததும் எனக்கு அப்படி இப்படின்னு மாத்தி சொல்றியா? ஏய், என்னடி ஆச்சு? என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அம்மா உனக்கு தான் வாங்கினேன். வெளியில் அந்த ஆள் ஸ்வீட் சாப்பிட்றத நீ சொல்லி தானே எனக்கே தெரியும். அது எப்படி கரெக்டா அந்த ஆளும் ஸ்வீட் சாப்பிட்றான், நீ எங்க உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்ற? அந்த ஆள் ஏன் ஸ்வீட் சாப்பிட்றான்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு காரணம் இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான். கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா போதும், அம்மா எனர்ஜியாக இருப்பேன்டி. இல்ல எனக்கு புரியல. இப்போ நீங்க ஸ்வீட் சாப்பிட்டு எனர்ஜி ஆகி அப்படி இப்போ இங்க என்ன பண்ண போற? ஏய், உங்கள் அண்ணன் வழக்கம் போல் இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வருவான். அப்படி வந்த உடனே அவங்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்ல, அதுக்கு அம்மாவுக்கு எனர்ஜி வேணா? நீ அண்ணங்கிட்ட ரொம்ப நேரம் பேச போற, அதுக்கு உனக்கு எனர்ஜி வேணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அவகிட்ட பேச போகிறது நான் இல்லை, நீ தான். ஆனால் நீ என்னென்ன பேசணுங்கிறத நான் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்ல. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? ஏன் ஏதாச்சும் பெருசா பிளான் பண்ணிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிளான் இல்லடி, மங்கம்மாவோட மாஸ்டர் பிளானு. மாஸ்டர் பிளானா? சொல்கிறேன். உங்கள் அப்பா எதில் வீக்கு? அப்பா கோவில் சாமி இதுலலாம் வீக்கு. தோ உன் மருமக அவ விஷயத்துல இப்ப வீக்கு. ஏதோ அந்தாலே பெத்தெடுத்த பொண்ணு மாதிரி எப்படி தாங்குறான். இப்ப இதுக்கு தானா? இதுக்கு தான் உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கியா? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஆளுக்கு இப்படி ஸ்வீட்டை அள்ளி அள்ளி கொடுத்து அந்த ஆளு கதையை முடிச்சிடலான்னு பாக்குறியா? அந்த ஆளுக்கே ஏற்கனவே சுகர் அதிகம். இந்த வீட்டில் அவளுக்கு சப்போர்ட் பண்றதும் அந்த ஆள் ஒருத்த மட்டும்தான். இப்போ அவன் கதையை முடிச்சுட்டா அதுக்கப்புறமேட்டு அவளை வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டியா? எனக்கும் இந்த பிளான் ரொம்ப நாளாக தான் இருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுல பயம் இருக்கோ இல்லையோ, தான் மருமக என்ன சொல்லிடுவான்றதுக்காகவே அப்படியே பார்த்து பார்த்து சாப்பிட்றான். இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்வீட் கொடுத்தா எங்க சாப்பிடுவானோ தான் விட்டுட்டேன். ஆமா, இப்போ நீ ஸ்வீட் வாங்கி கொடுத்து அந்த ஆள் சாப்பிட்றானா? சீக்கிரம் போய் சேரட்டும். ஏய், அதெல்லாம் இல்லடி. அப்புறம் நான் கேட்டது உங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒரு வீக்னஸ் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் அண்ணனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. தெரியுமே, அதான் அதுவும் அவ தானே. என்னதான் பிளான் பண்ணி அப்படி இப்படின்னு மாத்தினாலும் ஈஸியா அண்ணனை மயக்கிடுறா. தோ அவ்வளவுதான். இப்படி அப்படின்னு நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சவ அப்படியே அண்ணன் கிட்ட போயிட்டு அப்படியே மாத்தி பேசி நைட்டோட நைட்டா அண்ணனை அவ பக்கம் மாத்திடுவா. அண்ணனோட கோவமும் வெறும் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் அவனும் ஜம்ப் அடிச்சிடுவான். ஏய், அவ என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் உங்கள் அண்ணனோட குடுமி என் கையிலடி. இப்படியே நினைச்சுக்கிட்டே இரு நீ. ஏய், மிஞ்சி மிஞ்சி போனால் அவளால் என்னடி பண்ண முடியும்? அவ பொண்டாட்டி, அவளுக்கு தெரியாதா தான் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு? நீ சொல்றது கரெக்டு தான், ஆனால் அது இந்த மாசத்துல நடக்காதடி. அது என்ன இந்த மாசம்? ஏய், இது ஆடி மாசம்டி. ஆடி மாசம்னா? உங்கள் அக்கா கல்யாணம் ஆன புதுசுல ஏன் ஒரு மாதம் நம்ம வீட்டில் வந்து இருந்தா? ஏனெல்லாம் தெரியல, ஆனா ஆமால. ஏன்? ஏன்னா ஆடி மாசத்துல புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒன்றா இருக்கக்கூடாதுடி. இதே சாக்கா வச்சு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இனிமே இங்க வர விடாம பண்ண போறியா? ஃபஸ்ட்டு நானும் அதான் யோசித்தேன், அதுக்கப்புறம் தான் இன்னொன்று யோசித்தேன். அப்படி அவளை ஊருக்கு அனுப்பிட்டா ஒரு 2 நாள் உங்கள் அண்ணன் அவன் நினைப்பே இல்லாமல் இருப்பான். ஆனால் 3ஆவது நாள் கண்டிப்பாக அவன் நினப்பு வரும். வரலனாலும் எப்படியாச்சும் இவ வர வைப்பா. அப்படியே அவள் வீட்டுக்கு உங்கள் அண்ணனை வர வைப்பா. அதான் அவளை ஊருக்கு அனுப்பாமல் இங்கே இருக்க வச்சு அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரியே வச்சுக்க போகிறேன். அவங்கள எப்படி நீ எதுவுமே பண்ண விடாம பண்ணுவ? உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கூண்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸை ஒரே கூண்டில் விட்டால் பிரச்சனை இல்லை. இதே தனித்தனி கூண்டுக்கு மாற்றணும், ஒன்றோடு ஒன்று ஏக்கத்தில் ஏதாவது ஒன்று செத்து போயிடுண்டி, அப்புறம் இன்னொன்று செத்து போயிடுண்டி. ஆனால் அதே 2 லவ் பேர்ட்ஸையும் ஒரே கூண்டில் போட்டு ஒன்றை வச்சு இன்னொன்று சாகடிச்சிட்டா? எனக்கு இப்பயுமே ஒண்ணுமே புரியலம்மா. என்னடி நீ மங்கம்மா மகளா இருந்துக்கிட்டு இப்படி மக்கா இருக்க? மக்காவே இருந்துட்டு போறேன்.
நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. என்னதான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்றும் நடக்காத மாதிரி பண்ண போகிறேன். இப்போ என்னதாம்மா பண்ண போற? அண்ணன்ட்ட போயிட்டு நீயும் ஒய்ஃபும் ஒன்னா இருக்க கூடாதுப்பா, பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல போறியா? அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன்னா அவன் நினச்சதெல்லாம் நடந்துடும். உங்கள் அண்ணக்கிட்ட இப்போ வரைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அது டைரெக்டாக கேட்க மாட்டேன். ஆனால் அவனை அதை பண்ண வைப்பேன். அப்படி தாண்டி நான் அவனை வளர்த்துருக்கேன். அதே ஃபார்முலா தான் இப்போவும். நான் தான் சொன்னேன்ல மாமா, இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே. அவங்க கூட இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆளா தனியாக நிற்பேன். இங்கே அணியாக நிற்கிறத விட தனியாக நிற்கிறது ஒரு தனி பலம். அந்த பலம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பலவீனமாக தெரியலாம், ஜெயிக்கிற வரைக்கும். அவன் நினச்சிட்டு இருக்கா இனிமே இந்த வீட்டில் ஆனந்தியோட ஆட்டம் ஆரம்பம்னு. ஆனால் என்றைக்குமே இந்த வீட்டில் மங்கம்மாவோட ஆட்டம்தான். அந்த ஆட்டத்தில் நான் ஜெயிச்சிட்டா பலவீனமாக பார்த்த என்ன என் பலம் என்னங்கிறத தெரிஞ்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க என் கூட மோதணுமா மோதக்கூடாதான்னு. நைட்டு உங்கள் அண்ணன் வருவான்ல, அப்போ பாரு இந்த மங்கம்மாவோட மாஸ்டர் பிளானு. அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரியும் இப்போ ஆடுற ஆட்டம் ஆனந்தியோட ஆட்டமா இல்லை இந்த மங்கம்மாவோட ஆட்டமான்னு. நான் ரெடி ஆயிட்டேன் மாமா, மோதி பார்த்துடலான்னு. நீங்கள் ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. சூப்பர்மா. இந்தா நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்போ ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணு. அவ என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் அவங்க அண்ணனோட குடுமி என் கையில் அடி. அவங்க என்னதான் அவங்க பையனை ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி பேக்காக ரெடி பண்ணி வச்சாலும் இங்கே நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணால் தானே அங்கே அது ஆக்டிவேட்டே ஆகும். ஏய் மிஞ்சி மிஞ்சி போனால் அவளால் என்னடி பண்ண முடியும்? நீங்கள் ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன் உங்கள் பையன்கிட்ட இல்லை, என்னோட ஃபுல் ரியாக்ஷனும் அத்தைக்கிட்டையும் பிரியா கிட்ட மட்டும்தான். மா என்னம்மா இன்னும் வரவே இல்லை? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாதுமா. நீ சொன்ன மாதிரி ஆடி மாதம் அண்ணனையும் அவளையும் தனித்தனியாக தூங்க வச்சிருந்ததுக்காக அண்ணனை அவ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாளோ? அவ பண்ணக்கூடிய ஆள் தான். அவ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வராமல் மட்டும் இருக்கட்டும். ஏய் இரு, எங்கடி போயிட்டு வர? அண்ணி உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இதோட சத்திரம் கிடையாது. சமாளிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. ஏய் இங்க பாரு, இப்போ அந்த பொண்ணை நிக்க வச்சு நீங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உடனே வந்துருவியே உன் மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு. என்ன பாக்குறீங்க? அண்ணன் இன்னும் வரவே இல்லை. ஆமாம்மா, நானும் 2 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் எடுக்கல. நாங்களே அண்ணன் ஏன் இன்னும் வரல? போயிட்டு உங்க வேலையை பாருங்க. அண்ணன் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஏய்